ஹாய் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா படிச்சு நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, 12th பிசினஸ் மேத்ஸ்ல இன்டெக்ரல் கால்குலஸ் செகண்ட் லெசன்ல எக்ஸர்சைஸ் நம்பர் 2.1ல 5th சம் பார்க்க போறோம். ஓகேவா? என்ன சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 8x + 13 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x + 7 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை இன்டெகிரேட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இன்டெக்ரல் போட்டு கொஸ்டின் அப்படியே எழுதிடுவோம். இன்டூ dxன்னு போடுவோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் இதுல 8x + 13 அப்படிங்கிறத 8x + 14 - 1ன்னு போட போறோம். 14லேருந்து 1 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 13 தானே வரும். அதுக்காக பண்றோம். ஏன் இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா, இந்த 8x + 14ல 2 காமனா எடுத்தீங்கன்னா 4x + 7 வரும். அதாவது இன்சைடு ஸ்கொயர் ரூட்ல என்ன இருக்கோ அதே ஆன்சர் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம். ஓகேவா? சோ என்ன பண்ண போறோம் இப்போ? இந்த 8x + 14லேருந்து 2 காமனா எடுத்துறோம். அப்ப என்ன வரும்? 4x + 7 - 1. இந்த -1 அப்படியே தான் வரும். டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த 4x + 7 ஸ்கொயர் ரூட்ல இருந்தது இல்லையா? அதை என்ன பண்றோம்? பவர்ல 1/2ன்னு போடுறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? 2 வெளியே எடுத்துட்டு இன்டெகிரல் 4x + 7 பவர் 1 - 1/2. இந்த டினாமினேட்டர்ல இருந்ததை என்ன பண்றோம்? நியூமரேட்டர் கொண்டு வரோம். சோ 1 - 1/2 ஆயிருமா? இன்டூ dx மைனஸ் 1 சேம் டினாமினேட்டர் 1 என்ன வரும் அப்போ? 4x + 7 ஹோல் பவர் 1/2ன்னு வரும். இன்டூ dx. நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அதே ஸ்டெப் தான் போட்டுருக்கோம். இதை மட்டும் என்ன பண்ணிருக்கோம்? நியூமரேட்டர் கொண்டு வந்து -1/2ன்னு போட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்? இன்டெகிரேட் பண்ண போறோம். இன்டெகிரேட் பண்ணா என்ன வரும்? 4x + 7 ஹோல் பவர் 1/2 + 1 வந்துருமா? இந்த 1/2 எப்படி வந்துச்சு? 1லேருந்து 1/2 மைனஸ் பண்ணா 1/2 தானே? அதனால தான் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம்? இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? +1 ஆட் பண்ணுவோம். டினாமினேட்டர்ல என்ன வரும்? 4 × 1/2 + 1. இந்த 4 எப்படி வந்துச்சு? இந்த 4x நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆயிடும்? 4 ஆயிடும். இந்த பவர்ல என்ன இருந்துச்சோ அதை அப்படியே டினாமினேட்டர் எழுதுவோம் இல்லையா? அதனால எழுதிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 4x + 7 ஹோல் பவர் -1/2 + 1. டினாமினேட்டர் சேம் தான். இங்க போட்டதே மாதிரி போடுறோம். இங்க பவர்ல -1/2 இருந்ததுனால -1/2 + 1 + c போடுவோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? 1/2 + 1 = what? 3/2. அப்ப என்ன வரும்? 2 × 4x + 7 ஹோல் பவர் 3/2. டினாமினேட்டர்ல என்ன பண்ணிருக்கோம்? LCM எடுத்து ஆட் பண்ணிருக்கோம். சோ 4 × 3/2 மைனஸ் 4x + 7 பவர்ல என்ன வரும்? இங்க -1/2 இருக்கு, +1 இருக்கு. சோ 1/2 டினாமினேட்டர் இங்க அதே மாதிரி தான். சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 1/2ன்னு வந்துரும். சோ 4 × 1/2. இந்த 4யும் இந்த 2யும் கேன்சல் பண்ணி விட்டுறலாமா? அப்ப என்ன வரும்? 2ன்னு மட்டும் டினாமினேட்டர்ல வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் 4யும் 2யும் கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2 மட்டும் வரும். ஓகேவா? அந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? அப்ப என்ன வரும்? 4x + 7 ஹோல் பவர் 3/2/3 மட்டும் இருக்கும். மைனஸ் இங்க 4x + 7 பை என்ன வரும்? 2 மட்டும் தான் வரும். பிளஸ் திஸ் இஸ் த ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ.